எரேமியா 31:16 வசனம் பழைய ஏற்பாட்டில் எரேமியா நூலில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியாகும். இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கும் வகையில் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை சற்று ஆழமாக புரிந்துகொள்ள அதன் சூழலையும் பொருளையும் பார்ப்போம். சூழல்: எரேமியா 31ஆம் அதிகாரம் பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிர்கால மீட்பு மற்றும் புதுப்பித்தல் பற்றிய நம்பிக்கையை அளிக்கிறது. அவர்கள் பாவம் செய்ததால் தண்டனையை அனுபவித்தாலும் கர்த்தர் அவர்களை முழுமையாக கைவிடவில்லை என்பதை இது காட்டுகிறது. இந்த வசனம் ராகேலின் அழுகை என்று அழைக்கப்படும் ஒரு குறியீட்டு சம்பவத்தை தொடர்ந்து வருகிறது. வசனம் 15. ராகேல் யாக்கோபின் மனைவியும் இஸ்ரவேல் மக்களின் மூதாதையர்களில் ஒருவருமானவர் தன் பிள்ளைகளை இழந்து அழுவதாக குறிப்பிடப்படுகிறார். இது இஸ்ரவேலின் துன்பத்தையும் சிறையிருப்பையும் சுட்டிக்காட்டுகிறது. வசனத்தின் பொருள்: நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். இது கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளாகும். மக்கள் தங்கள் துன்பத்தால் அழுது புலம்பினாலும் இனி அழுவதை நிறுத்தும்படி கர்த்தர் கூறுகிறார். இது ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது, துக்கத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாறுவதை உணர்த்துகிறது. உன் கிரியைக்கு பலனுண்டு. இங்கு கிரியை என்பது மக்களின் புலம்பலையோ ஜெபத்தையோ அல்லது அவர்களின் துன்பத்தில் கர்த்தரை நோக்கி திரும்பிய முயற்சியையோ குறிக்கலாம். கர்த்தர் அவர்களின் அழுகையை கேட்டு அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை வாக்குரைக்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். இது ஒரு நேரடியான வாக்குத்தத்தம். பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த மக்கள் மீண்டும் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் உறுதியளிக்கிறார். இது வரலாற்று ரீதியாக நிறைவேறியது. பாரசீக மன்னர் கோரேஸ் மக்களை விடுதலை செய்தபோது. எஸ்ரா 1. ஆழமான விளக்கம்: இந்த வசனம் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. மக்கள் தங்கள் பாவத்திற்காக தண்டிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய திட்டம் தண்டனையில் முடிவடையவில்லை, மாறாக மீட்பு மற்றும் புதுப்பித்தலில் முடிகிறது. அழுவதை நிறுத்து என்ற கட்டளை துக்கத்தின் முடிவையும் மகிழ்ச்சியின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. மேலும் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்புவார்கள் என்பது உடல் ரீதியான மீட்பு மட்டுமல்ல, ஆவிக்குரிய மீட்சியையும் சுட்டிக்காட்டலாம், பாவத்தின் பிடியிலிருந்தும் விடுதலை. இன்றைய பொருத்தப்பாடு: இந்த வசனம் இன்றும் நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. நாம் துன்பங்களை சந்திக்கும்போது கர்த்தர் நம்மை மறக்கவில்லை என்றும் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு என்றும் இது நினைவூட்டுகிறது. அவர் நம்மை மீட்டு நம்முடைய கிரியைக்கு நம்பிக்கை, ஜெபம், பொறுமை, பலனை தருவார். முடிவாக எரேமியா 31:16 வசனம் ஒரு அழகான வாக்குத்தத்தமாகும். துன்பம் தற்காலிகமானது, ஆனால் கர்த்தருடைய மீட்பு நிச்சயமானது.